டார்கெட் அச்சீவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது பகுதியில சிறுகதைகள் அப்படின்ற டாபிக் கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்குறோம். ஸோ முதல்ல சிறுகதையினுடைய சிறுகதை மன்னன் வந்து புதுமை பித்தன்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் வந்து சோ விருதாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுகதையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி வாவேசு ஐயர் அவரை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த சிறுகதைகள்ல வந்து நமக்கு சிலபஸ் டாபிக் இருக்கு. ஸோ அதுல இருந்து பாக்குறோம். கால் முளைத்த கதைகள் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. கால் முளைத்த கதைகள் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் எஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க புதுமை பித்தன். புதுமை பித்தனுடைய இயற்பெயர் வந்து சோ விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சிறுகதையினுடைய மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய சிறுகதை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சனை. புதுமை பித்தனுடைய சிறுகதை காஞ்சனை. கூப ராஜகோபாலன் அவருடைய சிறுகதை என்னது அப்படின்னா மூன்று உள்ளங்கள். மௌனி எழுதிய சிறுகதை வந்து அழியா சுடர். தி ஜானகிராமன் எழுதியது முள்முடி. அப்போ 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி. அடுத்து இதுவும் பொறுத்துக்க தான் கொடுத்திருக்காங்க. சிறுகதைகள்ல பொறுத்துக்க தான் கொஸ்டின் கேக்குறாங்க. ஸோ உண்மை சுடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. உண்மை சுடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். ஒரு சிறு இசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருப்பாரு. அடுத்து பாலை புறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் சூச சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவின் அறுவடை அப்படின்னு சொல்றது புவியரசு. அப்போ 3, 1, 4, 2 ஆப்ஷன் பி. அடுத்து இதுவும் பொறுத்துக்கதான். நட்சத்திர குழந்தைகள் அந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா PS ராமையா. கணையாளியின் கனவு வந்து கல்கி எழுதியது. பிரபந்த கானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதையினுடைய ஆசிரியர் மௌனி. கொலுபொம்மை அது வந்து பிச்சமூர்த்தி. அப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷன் சி. அடுத்து 5 பொறுத்துக. கமலாலயன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியது. கமலாலயன் அவர் எழுதின ஒரு துணைப்படம் தான் இது, உனக்கு படிக்க தெரியாது. பீச குப்புசாமி அவர் வந்து ஆரம்ப பள்ளி ஆசிரியரினுடைய குறிப்புகள். சூச சமுத்திரம் வந்து காகித உறவு. வண்ணதாசன் ஒரு சிறிசை. அவர் சொன்னது கலைக்க முடியாத ஒப்பனைகள். 3, 1, 4, 2 இந்த கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து திரும்ப ரிப்பீட்டட் கொஸ்டினா வருது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் இது எல்லாமே வந்து தேனரசனுடையது. மழை பற்றிய பகிர்தல்கள் அப்படின்றது தேனரசனுடைய படைப்பு கிடையாது. அடுத்து பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. தத்துவ தரிசனம், பிடிசாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்காரன் அப்படின்ட்டு. தத்துவ தரிசனம் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். ஏழையின் வீட்டில் அடுப்பையும் விளக்கையும் தவிர எல்லாமே எரிகின்றன அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அந்த வள்ளிக்கண்ணன் தான். பிடி சாம்பல் அப்படின்றது அண்ணாவினுடையது ஒரு சிறுகதை. தாலாட்டு அப்படின்றது ஜெயகாந்தனினுடையது. மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். கீவா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மீசைக்கார பூனை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாவண்ணன். மீசைக்கார பூனை அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் பாவண்ணன். அடுத்தது மங்கையர்கரசியின் காதல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை எது அப்படின்னா குலத்தங்கரை அரசமரம். இது வந்து வாவேசு ஐயரினுடைய முதல் சிறுகதை. இது எந்த சிறுகதை தொகுப்புல இருக்கு அப்படின்னா மங்கையர்கரசியின் காதல் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இருக்கு. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மங்கையர்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படக்கூடிய சிறுகதை எது அப்படின்னா குலத்தங்கரை அரசமரம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வாவேசு ஐயர். சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அடுத்து கதையை வாசிப்பது நமது சிந்தனையினுடைய சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார் அப்படின்னா சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். அப்போ ஒரு கதையை வாசிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய சிந்தனையினுடைய சலனத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு தூண்டுகோல். அடுத்து ஸ்வீடன் நாட்டு பேர் லாகர்விஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி குப்புசுவாமி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சூச சமுத்திரத்தினுடைய படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை இது 4மே யாருடையது அப்படின்னா சூச சமுத்திரத்தினுடைய ஒரு நூல்கள். அடுத்து பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. சிவபுரிக்ஷா, சக்கரவாகம், ஜனனி, திரிபுரம் இந்த 4ஐயும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிவபுரிக்ஷா அப்படின்றது தி ஜானகிராமனுடையது. சக்கரவாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி அப்படின்றது ல ச ராமாமிர்தம்.
திரிபுரம் அப்படின்றது கு அழகிரிசாமியினுடைய படைப்பு. அடுத்து வேலி என்னும் சிறுகதையினுடைய ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். வேலி அப்படின்ற சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்து வானம் வசப்படும் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் பிரபஞ்சன். இதெல்லாம் சாகித்ய அகாடமி வாங்கியது. அடுத்து பொறுத்துக தேங்காய் துண்டுகள். தேங்காய் துண்டுகள் அது வந்து டாக்டர் மூவாவினுடையது. கிளிசல். கிளிசல் அப்படின்றது நாஞ்சில் நாடனினுடையது. சட்டை ஜெயகாந்தனுடைய சட்டை. ஒரு நாள் கழிந்தது வந்து புதுமை பித்தன். அப்போ 3 4 1 2. அதே மாதிரிதான் மறுபடியும் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா விழிப்பு. விழிப்பு வந்து சிவசங்கரி. கரையும் உருவங்கள் அப்படின்றது வண்ண நிலவன். ஒரு பிரமுகர் அப்படின்றது ஜெயகாந்தன். மறுமணம் அப்படின்றது விந்தன். அப்போ 3 4 1 2. அடுத்து தேங்காய் துண்டுகள். தேங்காய் துண்டுகள் யார் அப்படின்னா சிவசங்கரி. அடுத்து மண்ணின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. மண்ணின் மகன் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நீல பத்மநாபன். மண்ணின் மகன் அப்படின்றது நீல பத்மநாபன். தேங்காய் துண்டுகள் மூவா எழுதியது. அடுத்தது செங்கமலமும் ஒரு சோப்பும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த இது வந்து சுத்தமான சோப்பு தானா, நல்ல சோப்புல தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு துணைப்பாடம் ஒன்று இடம் பெற்றிருக்கும். அதுல இருக்கக்கூடிய சுந்தர ராமசாமி எழுதினது. விழிப்பு வந்து சிவசங்கரியினுடையது. இப்ப 4 1 2 3. கிளிசல் சிறுகதையினுடைய ஆசிரியர் கிளிசல் வந்து நாஞ்சில் நாடனினுடையது. அடுத்து சிசு செல்லப்பா. சிசு செல்லப்பா வந்து எழுத்து இதெல்லாம் தான் வந்து கவிதை எழுதியிருப்பாரு. PS ராமையா வந்து நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்ரன் வந்து அப்பாவின் சிநேகிதர். நான் பார்த்த சாரதி வந்து வளம்புரி சங்கு. அப்பாவின் சிநேகிதர் வந்து அசோகமித்ரனுடைய ரொம்ப முக்கியமானது. அடுத்து சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன். குரட்டை ஒளி அப்படின்றது மூவாவினுடையது. புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்டு மெல்ல மெல்ல மர அப்படின்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா லட்சுமி. அடுத்து மறுபடியும் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. தி ஜானகிராமன் அப்படின்றது செம்பருத்தி. கானா சுப்பிரமணியன் அப்படின்றது பெரிய மனிதன். ச கந்தசாமி அப்படின்றது சாயாவனம். அசோகமித்ரன் அப்படின்றது கரைந்த நிழல்கள். 2 4 1 3. அடுத்தது விந்தன். விந்தன் அப்படின்றது பாலும் பாவையும். அடுத்து சூசா சமுத்திரம் அப்படின்றது சோற்றுப்பட்டாளம். அடுத்து இந்திரா பார்த்த சாரதியினுடையது குருதி புனல். மூவாவினுடையது பெற்ற மனம். அப்போ 4 3 1 2. அடுத்து வாவை சு ஐயரினுடையது மங்கையர்க்கரசியின் காதல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை வந்து அதுலதான் இடம் பெற்றிருக்கு. 1. புதுமை பித்தனுடையது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். அடுத்து கூப்பா ராஜகோபாலனுடையது விடியுமா அப்படின்றது. ராஜம் கிருஷ்ணன் குறிஞ்சி தேன். அப்போ 2 1 4 3. அடுத்து சமுதாய முன்னேற்றம் அப்படின்றது ரகுநாதனினுடையது. சமுதாய முன்னேற்றம் அப்படின்றது ரகுநாதனினுடையது. அடுத்தது குடும்ப வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை கூறுவது அப்படின்றது கூப்பா ராஜகோபாலனினுடையது. வலுவான கைகள் வலுவான கொள்கைகள் அப்படின்றது சுந்தர ராமசாமி எழுதினது. புரட்சியான கருத்துக்கள் அப்படின்றது ராஜாஜியினுடையது. அப்போ 3 1 4 2. அடுத்தது பொருந்தாத நூலை கண்டறிக. புதுமை பித்தனால் எழுதப்படாத ஒரு நூல் எதுன்னு கேக்குறாங்க. புதுமை பித்தனுடைய இயற்பெயர் வந்து சோ விருதாச்சலம் கிடையாது. முள்ளும் ரோஜாவும் அப்படின்றது புதுமை பித்தனுடையது. அடுத்து பொறுத்துக கோவி மணிசேகர், பாலகுமாரன், ராஜம் கிருஷ்ணன், இந்திரா பார்த்தசாரதி. இதுல இந்திரா பார்த்தசாரதியினுடையது குருதி புனல் அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து ராஜம் கிருஷ்ணனினுடையது வேருக்கு நீர். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். இது ரெண்டுமே நமக்கு டைரக்டாவே என்ன இருக்கு அப்படின்னா புக்ல இருக்கு துணை பாடங்கள்ல. பாலகுமாரன் அவர் எழுதினது யாகசாலை. அடுத்தது கோவி மணிசேகர் எழுதினது யாகசாலை. பாலகுமாரன் எழுதினது இரும்பு குதிரை. அப்ப 2 4 1 3. அடுத்தது டாக்டர் மூவாவினுடையது உமாச்சந்திரன், சூரியகாந்தன், கிருஷ்ணமணி அப்படின்னு சொல்லக்கூடிய 4. ஃபர்ஸ்ட் மூவா எழுதினது அகல் விளக்கு, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஒரு நூல். அடுத்து உமாச்சந்திரன் அப்படின்றது முள்ளும் மலரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதே முள்ளும் மலரும் இதுக்கு முன்னாடி வேற இடத்துல கொடுத்திருந்தாங்க. அடுத்து சூரியகாந்தன் அப்படின்றது மானாவரி மனிதர்கள், கிருஷ்ணமணி அப்படின்றது வேர்கள். இங்க முள்ளும் ரோஜாவும் அப்படின்றது புதுமை பித்தன் எழுதினது. முள்ளும் மலரும் அப்படின்னு சொல்லி வரும்போதுதான் அது யார் எழுதினது அப்படின்னா சூரியகாந்தன் எழுதினது. அடுத்ததா வேங்கையின் மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் எழுதினது அப்படின்னா அகிலன் எழுதினது. துளசி மாடம் அப்படின்றது நான் பார்த்த சாரதி. அடுத்து ராஜ பேரிகை அப்படின்றது சாண்டில்யன். மகாநதி அப்படின்றது பிரபஞ்சன் எழுதினது.
அடுத்ததா மானுடம் வெல்லும் மெர்க்குரி பூக்கள் வேர்க்கு நீர் குருதி புனல். மானுடம் வெல்லும் அப்படின்றது பிரபஞ்சனுடையது, மெர்க்குரி பூக்கள்ன்றது பாலகுமாரனுடையது, வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், குருதி புனல் இந்திரா பார்த்த சாரதி. அப்ப 3 4 2 1. அடுத்து அகிலன். அகிலன் எழுதினது அப்படின்னு சொல்லும் போது சித்திரப்பாவை. அகிலன் எழுதினது சித்திரப்பாவை. ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள். கி நாராயணன் வந்து கோபலபுரத்து மக்கள். கல்கி வந்து அலையோசை. அப்ப 2 4 1 3. அடுத்து உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சா வில்வரத்னத்தினுடைய கவிதைகள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பொறுத்துக. தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் அவருடைய நூல் எது அப்படின்னா கருணாமிர்த சாகரம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி மான விஜயம் அப்படின்னு நூல் எழுதியிருப்பாரு. கோமல் சுவாமிநாதன் வந்து தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு நூல் எழுதியிருப்பாரு. முதுநாரை அப்படின்றது ஒரு இசை நூல். அப்ப 3 4 1 2. இதுவும் என்னது அப்படின்னா பொறுத்துக்கதான். வாவை ஐயரினுடைய சிறுகதை எது அப்படின்னா மங்கையர்க்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் அவர் எழுதினது பஞ்சதந்திர கதைகள். அடுத்து செல்வகேசவ முதலியார் அவர் எழுதினது அபிநய கதைகள். பஞ்சதந்திர கதைகள் வந்து தாண்டவ முதலியார் எழுதினது, செல்வகேசவ முதலியார் எழுதினது அபிநய கதைகள். கூப்பா ரா அப்படின்றவர் எழுதினது காணாமலே காதல். அப்ப 2 1 4 3. அடுத்ததான் அம்பை. எழுத்தாளர் அம்பை அவர் எழுதியது ஒரு சமையலறை, வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராதார் ரமணன் அவங்க எழுதினது கால சுமதாங்கி. திலகவதி அப்படின்றது காளி. திலகவதி அப்படின்றவங்க எழுதினது காளி. பாக்யா அவங்க எழுதின சிறுகதை வந்து வலம்புரி. அப்ப 4 3 2 1. இதெல்லாமே ஓல்டு கொஸ்டின்ல இருந்து எடுத்தது. அடுத்தடுத்து வரதான் நியூ கொஸ்டின் பேப்பரு. ஆனந்த தேன் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கா சச்சிதானந்தன். இவர் தமிழ் பசி அப்படின்னு இன்னொரு நூலை எழுதியிருப்பாரு. ரத்தம் ஒரே நிறம் அப்படின்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க, சுஜாதா அப்படின்ற. அடுத்து பொறுத்துக. தண்ணீர் வந்து யாருடையது அப்படின்னா அசோகமித்திரனுடையது. தண்ணீர் அசோகமித்திரனுடையது. கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன். கருப்பு மலர்கள் வந்து நா காமராஜன். கல்மரம் அப்படின்றது திலகவதியினுடையது. சாய்வ நாற்காலி வந்து சாகித்ய அகாடமி வாங்கினது தோப்பில் முகமது மீரான் அவருடையது. அடுத்து மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி. இவர் வந்து பௌத்தமும் தமிழும் கிறிஸ்தவமும் தமிழும் அந்த நூல்கள்லாம் எழுதியிருப்பாரு. திருநங்கைகளை பற்றி புது கவிதையில பாடியவர் யார் அப்படின்னா நா காமராஜன். கருப்பு மலர்கள் இவருடையதுதான். மலரும் சருகும் அப்படின்ற நாவலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா டி செல்வராஜ். மலரும் சருகும் அப்படின்ற நாவலோட ஆசிரியர் டி செல்வராஜ். ஹைக்கூ கவிதையினுடைய தமிழ் பெயர் என்ன அப்படின்னா குறும்பா. ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படின்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். அவருடைய பெயர் சோ விருத்தாச்சலம். குடும்பத்தில் ஒரு நபர் அப்படின்ற சிறுகதையோட ஆசிரியர் கி ராஜநாராயணன். இவர் கிடை அப்படின்ற நாவல்ல தான் ஆடுகள் பற்றி நிறைய வார்த்தைகள் அந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து வண்ணதாசன் வந்து ஒரு சிறு இசை. இன்குலாப் வந்து காந்தல் நாட்கள். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து சஞ்சாரம். தர்மன் சோ வந்து சூழ். இது 4மே வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு நூல்கள், சிறுகதைகள். அடுத்தது சின்னசாமி அப்படின்னு சொல்றாங்க. சின்னசாமி சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை அப்படின்னு எழுதினாரு. கோபாலகிருஷ்ண பாரதி நாவலர். கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து நந்தனார் சரித்திரம் அந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நாவலர் கோபாலகிருஷ்ண பாரதியார். ராமலிங்கம் வந்து என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன், அவனும் அவளும் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார. கா திரவியம் அப்படின்றவரு தேசியம் காத்த தமிழ் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. அப்ப 4 3 1 2. அடுத்தது புள்ளின் நுனியில் பனித்துளி அப்படின்ற ஹைக்கூ கவிதை நூலினுடைய ஆசிரியர் அறிவுமதி. மேலாண்மை பொன்னுசாமி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு வந்து மின்சாரப்பூ. அடுத்ததான் சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி அப்படின்ற நூல்ல இருக்கப்படி சரியான கூற்றை தேர்வு செய்க. வேல்பாரியை பத்தி கொடுத்திருக்காங்க. பாரி பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த ஒரு இயற்கை சார்ந்த மனிதர் ஆவார் அப்படின்றது சரியான கூற்று. அடுத்து 2வது வேல்பாரி கதையானது மனிதனினுடைய பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை என்ன செய்யுது அப்படின்னா பறைசாற்றுகிறது. இது வந்து படமா வெளிவந்திருக்கு. இந்த 2 கூற்றுகளுமே என்னது அப்படின்னா சரியானது. அடுத்து பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம். மௌனி எழுதினது அழியா சுடர். புதுமை பித்தன் எழுதினது சாப விமோச்சனம்.
கூப்பா ராஜகோபாலனுடையது விடியுமா. அப்ப 2, 3, 4, 1. அடுத்து பெண் புதின எழுத்தாளர்களினுடைய முன்னோடி யார் அப்படின்னா வைமு கோதை நாயகி. இவங்கதான் முதல்ல துப்பறியும் நாவல் எழுதின ஒரு முதல் பெண் அப்படின்னு சொல்லலாம். கதாமோகினி, நாவல் ராணி அப்படின்னு சொல்லிலாம் இவங்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அடுத்து கோபலபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா கி. ராஜநாராயணன். கிடை அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. அடுத்து உலகம் சுற்றும் தமிழன் அப்படின்ற நூல் ஏ. கருப்பனுடையது. ஞானரதம், சந்திரிகையின் தராசு இதெல்லாம் தேசிய கவி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதியாரினுடையது. தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதனுடையது. என் கதை நாமக்கல் வே. ராமலிங்கனாரினுடையது. அப்போ 4, 1, 2, 3 ஆப்ஷன் டி. அடுத்து புதிய தரிசனங்கள் அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பொன்னீலன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மரப்பசு அப்படின்ற புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னா தி. ஜானகிராமன். மரப்பசு அப்படின்ற புதினத்தை எழுதியவர் தி. ஜானகிராமன். ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் ஜெயகாந்தனும் அகிலனும். அடுத்து பொருத்தமற்ற நாவல் வகையை தேர்வு செய்க. சிவகாமியின் சபதம், யவனராணி, செம்பியன் செல்வி இதெல்லாமே என்னது அப்படின்னா வரலாற்று புதினம். 3மே இந்த வரலாற்று புதினமா இல்லாத ஒண்ணு எது அப்படின்னா சுந்தரி. அது மட்டும் தான் என்னது அப்படின்னா வரலாற்று புதினம் கிடையாது. அது ஒரு நாவல் வகை சேர்ந்தது. இதுவரைக்கும் இதோட சிறுகதைகள் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.